ஓம் சைராம். ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகளையும் நன்மைகளையும் நான் செய்துவிட்டேன். விரைவாக அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணம் தேவையா? காரணம் தேவையில்லை. ஒருவேளை உனக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நீ நன்றி சொல். உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகின்றது. உங்களால் சுவாசிக்க முடிகின்றது. நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்ல துவங்குங்கள். அந்த நாள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவுமே சிறப்பாக இருக்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லி உறங்கி பாருங்கள். நன்றி சொல்லி விழித்து பாருங்கள். இறைவன் உன் கூடவே இருப்பார். எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா என்று சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் பொருளாதாரம் சீராக இருக்க வேண்டுமென நீ பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தாய் அல்லவா? நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் நீ முயன்று கொண்டே இரு. அப்பா சொல்வதை உடனடியாக கேள். அது நிச்சயம் நடக்கும். வரும் வாரத்தில் உன் பொருளாதாரம் மேம்பட பல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்புகள் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு தேவைப்பட்ட பணத்தை அது உனக்கு தரும். உன்னுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அது அமைத்து தரும். வரும் வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு சாதகமாக நிச்சயமாக மாற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொடுக்கும் உன்னுடைய கையில். உன் இல்லத்தில் இதுவரை இருந்த பொருளாதார தடையெல்லாம் சீராக விடும். கவலைப்படாதே. நீ எதற்காக பணம் தேவை என்று மனக்குழப்பத்தில் இருந்தாயோ அந்த பணம் வரும் வாரத்தில் உன் கையில் வந்து சேரும். உன் பொருளாதாரம் நிச்சயம் மேம்படும். நான் கொடுக்கும் வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. நான் வந்து விட்டேன். நான் வந்த பிறகு உனக்கு எதற்கு கவலை? அடுத்த நிமிடமே உன் மனதிலுள்ள கவலை எல்லாம் மறந்து நம்பிக்கை துளிவிட்டு ஆரம்பிக்கும். பிறகு நீ என்னை பார்ப்பாய். அங்கே உன்னுடைய கவலை எல்லாம் மறந்து உன் கர்மவினை எல்லாம் தீர்ந்து நான் உன்னுடன் ஐக்கியமாகி விடுவேன். நான் உன்னை சிறு பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். நான் உன்னிடம் சிறு பிள்ளையாகத்தான் விளையாட ஆரம்பித்து உன்னிடம் வந்து கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கை நன்றபடியாக மாறப்போகிறது. என்னுடைய தங்கத்திற்கு என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னுடைய மனதில் இருந்த கவலைகளையெல்லாம் தூக்கி எறியப் போகிறேன். நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்க வேண்டும். உனக்கு எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? நீதான் என்னுடைய தகப்பனாயிட்டே என்று உரிமையோடு கொள்கிறாய். அதுவும் நல்லதுதான். ஆனால் இறைவனுக்கு நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும். உனக்கு நடக்கப் போகும் நன்மைகளுக்கு இதுவரை நடந்ததற்கு எல்லாவற்றிற்குமே நன்றி சொல்.